Hello, welcome to Tamil Teaching Channel. நம்ம second chapter components of food ல second video பார்க்கலாம். A dilute solution of iodine can be prepared by adding a few drops of tincture iodine to a test tube half filled with water. அதாவது நம்ம இப்போ ஸ்டார்ச்சுக்கு டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது குக்டு ஃபுட்டோ இல்லை வந்து ஏதாவது ஃபுட் குக் பண்ண ஃபுட்டோ இல்லைன்னா அதாவது ரா ப்ராடக்ட்ஸ், அதாவது ரா இன்க்ரீடியன்ட்னா அது சமைக்காத பொருளையோ அது மேலே வந்து அந்த ட்ராப்ஸை விடும்பொழுது 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன் விடும்பொழுது ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷன் நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் சொல்யூஷன் எப்படி, அதாவது அயோடின் சொல்யூஷன் ஸ்டார்ச் பார்க்கறதுக்கு அயோடின் சொல்யூஷன் எப்படி தயாரிக்கிறதுனா, அயோடின் வந்து எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி, அதாவது டிஞ்சர் அயோடின் எடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல அதில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட கூட பாதி அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா அயோடின் சொல்யூஷன் கிடைச்சிடும். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை dissolving 2 grams of காப்பர் சல்ஃபேட் இன் 100 milliliter ஆஃப் வாட்டர். அதாவது காப்பர் சல்ஃபேட் வந்து ஒரு 2 கிராம் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 100 மில்லிலிட்டர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிடைக்கும். அப்புறம் 100 grams of caustic soda dissolved in 100 ml of water makes the required solution of caustic soda. அதாவது ஒரு 100 கிராம், அதாவது ஒரு 10 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டு அதில் 100 ml தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா காஸ்டிக் சோடா சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ச் இது பார்த்துட்டோம் டெஸ்ட்டு. இப்போ ப்ரோட்டீன் இது பார்க்கலாம். டெஸ்ட் ஃபார் ப்ரோட்டீன். Take a small quantity of a food item for testing. If the food you want to test is a solid, you first need to make a paste of it, or powder it. Grind or smash a small quantity of the food item. Put some of these in a clean test tube. Add 10 drops of water to it and shake the test tube. First நம்ம என்ன பண்ணோம், protein டெஸ்ட்டுக்கு take a small quantity of a food item for testing. கொஞ்சம் amount of food எடுத்துக்கும். சரிங்களா? இல்லைன்னா ரா இன்க்ரீடியன்ஸ், அதாவது சமைக்காத ஏதாவது ஒரு பொருள், அதாவது இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பருப்போ இல்லை ஏதாவது எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணணும், அது சாலிடாக தானே இருக்கும், அது வந்து குக் பண்ணாத சாலிடாக இருக்கும், அதாவது கெட்டி பொருளாக இருக்கும் இல்லையா? இப்போ பருப்பு எடுத்திங்கன்னா அது கெட்டியாக இருக்கும், அதே மாதிரி அரிசி எடுத்திங்கன்னா சமைக்காத பொழுது அது கெட்டியாக இருக்கும், அதுதான் சாலிட் இல்லையா? யூ ஃபர்ஸ்ட் நீட் டு மேக் ஏ பேஸ்ட். அதாவது ஒரு சப்போஸ் அதை பேஸ்டாவோ இல்லை இப்போ பொட்டேட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சாலிடாக இருக்கும். பொட்டேட்டோ வந்து நம்ம சமைக்காத போது அது எப்படி நம்ம ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணாவோ இல்லை அது வந்து பவுடராகவோ நம்ம பண்ணிவிட்டு கிரைண்ட் ஆர் மேஷ் ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் ஐட்டம். அதை நல்லா மேஷ் பண்ணணும், நல்லா மசிச்சிடணும். மசிச்சுட்டு புட் சம் ஆஃப் தீஸ் இன் ஏ கிளீன் டெஸ்ட் டியூப். அதை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணதை இல்லைன்னா மேஷ் பண்ணதை எடுத்து டெஸ்ட் டியூப்பில் நம்ம எடுத்துக்கணும். க்ளீனாக இருக்கிற டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிட்டு அது கூட 10 drops ஆஃப் வாட்டர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு இதுவாக கிடைக்கும், சால்வெண்ட்டாக நம்ம, அதாவது நல்ல ஒரு சொல்யூஷன் ஆட்டம், அதாவது நல்ல ஒரு நீர்க்கமாக இருந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அது வந்து கிடைச்சிட்டோன்னே அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், ட்ராப்பரில் add 2 drops of solution of copper sulfate and 10 drops of solution of caustic soda. அது கூட நம்ம 2 ட்ராப் வந்து காப்பர் சல்ஃபேட் ட்ராப் விடணும், அப்புறம் 10 ட்ராப் காஸ்டிக் சோடா சொல்யூஷன் விடணும். சரிங்களா? ரெண்டுத்தையும் விட்டுட்டு to the test tube. Shake well and let the test tube stand for a few minutes. அந்த சொல்யூஷனை விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணணும், நல்லா குலுக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா what do you see? Did the contents of the test tube turn violet அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதில் வந்து சப்போஸ் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வயலட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. A violet color indicates presence of proteins in the food item. அது மாதிரி வயலட் கலர் வந்ததுன்னா அது என்னதுக்குன்னு அர்த்தம், புரோட்டீன் இருக்கு, புரதம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த டெஸ்ட் மூலமா. சரிங்களா? Now you can repeat this test on the other food items. நீங்க ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னு இல்லை, வேற ஏதாவது ஃபுட் எடுத்து கூட நம்ம புரோட்டீன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க.
இப்போ இங்க பாருங்க டேபிள் 2.2ல நியூட்ரியன்ஸ் present in some food item. அது கொஞ்சம் வந்து சில ஃபுட் ஐட்டம்க்கு என்னென்ன இருக்கு அதுல அப்படி நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சில ஃபுட் ஐட்டம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுல ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ஃபுட் ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ரா பொட்டேட்டோ, அதாவது சமைக்காத உருளைக்கிழங்கு இருக்கீங்களா, அதை எடுத்துக்கிறீங்க. அதுல என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்குன்னு காட்டும். மில்க் எடுத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்குன்னு காட்டும். அப்புறம் வந்து கிரவுண்ட்நட் இருக்குன்னா ஃபேட் இருக்குன்னு காட்டும். சரிங்களா? இப்போ அன்குக்டு பவுடர்ட் ரைஸ், அதாவது சமைக்காத அந்த அரிசியை வந்து நல்ல பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுல என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்டார்ச் இருக்குன்னு காட்டும். அடுத்தது பாருங்க குக்டு ஃப்ரைஸ், அதாவது நீங்க சமைச்ச அரிசி இருக்கு அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஸ்டார்ச் இருக்கிறதா காட்டும் நமக்கு. அப்புறம் வந்து அன்குக்டு தூர் தால், அதாவது நம்ம அந்த தூர் தால்னா நம்ம துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை குக் பண்ணாத போது, அதாவது சமைக்காத துவரம் பருப்பை அதை பவுடர் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கும். புரோட்டீன் இருக்கும், ஸ்டார்ச்சும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து ட்ரை கோகோனட், அதாவது ட்ரை கோகோனட்னா அதாவது காய வச்சு தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் வந்து அதுல என்ன இருக்குன்னா ஃபேட் இருக்கிறதா காட்டும். சரிங்களா? ஃபேட் இருக்கிறதா காட்டும். பாருங்க குக்குடு தால், அதாவது இப்ப சமைக்காத இந்த துவரம் பருப்புல என்ன இருக்கிறது காட்டிங்கன்னா ஸ்டார்ச் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதாவது சமைச்ச அந்த பருப்புல என்ன இருக்குன்னா ஸ்டார்ச்சும் இருக்கும், புரோட்டீன் இருக்கிறதா நமக்கு காட்டும். அடுத்தது ஸ்லைஸ் ஆஃப் வெஜிடபிள்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுனா இன்னும் ஸ்டார்ச் இருக்கிறதா நமக்கு காட்டும். சரிங்களா? ஸ்லைஸ் ஆஃப் எனி ஃப்ரூட்ல, அதுல என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்லைஸா பண்ணுவோம், நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நீங்க டைரக்டா இது பண்ணும்பொழுது டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கிறதா காட்டும்னா ஸ்டார்ச் இருக்கிறதா காட்டும். சரிங்களா? பாயில்டு எக் ஒயிட் போர்ஷன், அதாவது நம்ம வேக வச்ச முட்டையில வெள்ளைக்கரு இருக்குங்களா, அதுல என்ன இருக்கிறதா காட்டும்னா புரோட்டீன் இருக்கிறதா காட்டும். சரிங்களா? இன்னும் வந்து இந்த 3 இதுலயும் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ மஸ்டர்ட் ஆயில் எடுத்துக்கோங்களேன், அதாவது கடுகு எண்ணெய் எடுத்தீங்கன்னா அதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்கிறதா காட்டும். சரிங்களா? அப்புறம் பட்டாணி எடுத்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்கும், புரோட்டீன் இருக்கிறதாவும் காட்டும். கிரவுண்ட்நட் எடுத்தீங்கன்னா வேர்க்கடலை, அதுலேயும் வந்து நமக்கு ஸ்டார்ச்சும் இருக்கும், புரோட்டீனும் இருக்கும், ஃபேட்டும் மூணும் இருக்கிறதா நமக்கு காட்டும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ டெஸ்ட் ஃபார் ஃபேட்ஸ். இப்போ நம்ம புரோட்டீனும் கார்போஹைட்ரேட் டெஸ்ட்டும் பார்த்தோம். இப்போ டெஸ்ட் ஃபார் ஃபேட்ஸ் பார்க்கலாம். Take a small quantity of a food item, wrap it in a piece of paper and crush it. Take care that the paper does not tear. Now straighten the paper and observe it carefully. Does it have an oily patch? Hold the paper against light. Are you able to see the light faintly through this patch? அதாவது ஃபேட் டெஸ்ட் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபுட் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு கோகனட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து வேற என்ன கோகனட் சமைச்சது இல்லை, அந்த கோகனட்டை வந்து பவுடரா கூட பண்ணிக்கலாம், பவுடராவோ இல்லை எதனா பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்றீங்க ஒரு பேப்பர்ல க்ரஷ் பண்றீங்க நல்லா, அது கூட வச்சு க்ரஷ்னா நல்லா வந்து நல்லா கசக்கி அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்ல கசக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா டேக் ஏ கேர் தட் பேப்பர் வந்து கிழியாம இருக்கணும், கசக்கிற இதுல பேப்பர் கிழியாம இருக்கணும். அப்புறம் வந்து அது கசக்கிட்ட பிறகு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி சாதாரணமா அந்த பேப்பர் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே எடுத்து பாருங்க. என்ன ஆகும்னா அதுல எதுவும் ஆயிலி பேட்ச் இருக்கா, அதாவது அதுல எண்ணெய் வந்து இருக்கிறதா தெரியுதா, எண்ணெய் வந்து இருக்கிறதா தெரியுதா உங்களுக்கு பாருங்க. ஹோல்ட் த பேப்பர் அகைன்ஸ்ட் லைட். இப்போ வந்து லைட்டு கிட்ட வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லைட்டு கிட்ட வச்சிங்கன்னா அது பேர்ன் ஆகிடும். சப்போஸ் கொஞ்சம் தூரமாக வச்சு பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த லைட்டை வந்து நமக்கு தெரியும் அந்த பேட்ச் வழியா, அதாவது அந்த ஆயில் பேட்ச் வழியா, அந்த ஆயில் பேட்ச்னா அந்த ஆயில் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அது வழியா நமக்கு லைட் தெரியும். இது மாதிரி பண்ணும்போது அது ஆயில் இருக்கு, அதாவது டெஸ்ட் இருக்கு, அது ஃபேட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் மூலமா நம்ம ஃபேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இந்த oily patch இருக்கும்பொழுது சரிங்களா. அடுத்தது பாருங்க, an oily patch on paper shows that the food item contains fat. இந்த oil patch இருக்கும்போது நமக்கு fat இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். The food items may sometimes contain a little water. சில டைம் என்ன ஆகுதுன்னா வாட்டரும் இருக்கும் இல்லைங்களா. அந்த என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட் உள்ள ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா அதில் எண்ணெய் இருக்கிறதா கூட சில ஐட்டம் இருக்குது. இப்போ கிரவுண்ட்நட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர்க்கடலை, அதெல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இருக்கும் இந்த அந்த இன்க்ரீடியண்ட்டில், அந்த இன்க்ரீடியண்ட்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது எப்படின்னா, therefore after you have rubbed on an item on paper, சில டைம் வந்து அதை நம்ம ரப் பண்ணும்பொழுது, பேப்பர் மேல ரப் பண்ணும்போது தண்ணி வர மாதிரி இருக்கும். let the paper dry for a while. அப்போ தண்ணி வரும்பொழுது அந்த பேப்பரை நம்ம வெயில்ல எல்லாம் உலர்த்திடுறோம்னு வச்சுக்கோங்க. if there were any water that may have come from food, it would dry up after some time. if no oily patch shows up after this, the food item does not contain any fat. இப்போ வந்து தண்ணி வர மாதிரி இருக்கும், அதை நம்ம ரப் பண்ணிட்டு மறுபடியும் அதை கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆயில் பேட்ச், அதாவது இப்போ நம்ம எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரியலன்னா அப்போ அந்த ஃபுட் ஐட்டம்ல ஃபேட் இருக்கிறதா இல்லை ஃபேட் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ வேர்க்கடலை இந்த மாதிரி கோக்னட்டு இது மாதிரி எடுத்துட்டு பவுடர் பண்ணி அதை வந்து பேப்பரில் கசக்கி நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி அதை பார்க்கும்பொழுது ஆயில் பேட்ச் இருக்கும். சில ஃபுட் ஐட்டமில் வந்து தண்ணி தான் இருக்கும், கூடவே தண்ணி இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணும், அதை வந்து காய வச்சுட்டு மறுபடியும் அதில் ஆயில் பேட்ச் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அப்போ அந்த ஃபுட் ஐட்டமில் ஃபேட் இல்லைன்னு அர்த்தம். What do these tests shows? After fats, proteins and starch present in all the food items that you tested, does a food item contain more than one nutrient? அதாவது இப்போ நீங்க ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்தீங்கன்னா ஒரு நியூட்ரியன்ட் தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு துவரம் பருப்பு எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து ப்ரோட்டீன் டெஸ்ட்டுக்கும் வரும், ப்ரோட்டீன் இருக்கிறதாவும் காட்டும், ஸ்டார்ச் இருக்கிறதாவும் காட்டும். மோர் தேன் ஒன் நியூட்ரியன்ட், ஒரு நியூட்ரியன்ட்டுக்கு மேலே இருக்கும். ஒரு சில இதில் அது பருப்போ இல்லை இது மாதிரி இன்க்ரீடியண்ட்டில் ஒன்றுத்துக்கு மேலே நியூட்ரியன்ஸு இருக்கிறதா நமக்கு டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். Does a food item contain more than one nutrient அப்படின்றத நம்ம எப்படி டெஸ்ட் மூலமாக பார்க்கலாம். Do you find any food item that does not contain any of these nutrients? சில ஃபுட் ஐட்டமில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா, டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில பழங்களில் வந்து ஸ்டார்ச் இருக்காது, ப்ரோட்டீன்ஸ் இருக்காது, விட்டமின்ஸ் மட்டும் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும் சரிங்களா, அதுலலாம் இருக்காது. அது மாதிரி நம்ம டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். We tested food items for 3 nutrients. இப்போ வந்து நம்ம 3 நியூட்ரியன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கோம், அதாவது கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட். அதோட டெஸ்ட் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஆனால் அதை தவிர there are also other nutrients like vitamins and minerals. அதை தவிர நமக்கு விட்டமினும் இருக்கு, மினரல்ஸும் இருக்கு, that are present in different food items. நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இது மட்டும் இல்லாமல், ப்ரோட்டீன் இல்லாமல், ஃபேட் இல்லாமல், விட்டமின்ஸும் இருக்கு, மினரல்ஸும் இருக்குன்றாங்க. why do we need all these nutrients? நமக்கு ஏன் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு இது எல்லாமே நமக்கு அவசியமானது. what do various nutrients do our body? நம்ம பாடிக்கு எல்லாமே என்னென்ன டிஃப்ரெண்டான நியூட்ரியன்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு என்னென்ன கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். அது பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ் மெயின்லி ப்ரொவைட் எனர்ஜி டு அவர் பாடி. நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. ஃபேட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் ஃபேட்டும் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. இன்ஃபேக்ட் fats give much more energy as compared to the same amount of carbohydrates. அதாவது ஃபேட்டு அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு எது கிடைக்குது, கார்போஹைட்ரேட்ல விட ஃபேட்லேருந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது சரிங்களா. ஃபுட்ஸ் கண்டெய்னிங்
fats and carbohydrates are also called energy giving food. சரி, அதாவது கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் நமக்கு எனர்ஜி கொடுக்குற உணவுப் பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருங்க. எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? Proteins are needed for the growth and repair of our body. Protein நமக்கு என்ன கொடுக்குது? கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜியை கொடுக்குது. புரோட்டீன் வந்து நமக்கு உடம்புக்கு வளர்ச்சிக்கு கொடுக்குது. நம்ம பாடிக்கு வளர்ச்சி கொடுக்குது. ரிப்பேர் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற திசுக்கள் எதனா நமக்கு பழுதுபட்டிருக்கு. அதாவது இப்போ ரிப்பேர்னா நம்ம மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர் இந்த மாதிரி ரிப்பேர் பண்றது இல்லை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற திசுக்கள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும்பொழுது அதை ரிப்பேர் பண்ணி நம்ம உடம்புக்கு இயங்க வைக்குது. சரிங்களா? அதுதான் வந்து ரிப்பேர்னு அர்த்தம் இங்க. சரிங்களா? ஃபுட்ஸ் இப்போ பாருங்க, சம் சோர்சஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் உள்ள ஃபுட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. என்னது ஸ்வீட் பொட்டேட்டோனா சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சுகர் கேன், கரும்பு, பப்பாளி, பப்பாயா, மெலான், இந்த தர்பூசணி சொல்கிற மெலான், அப்புறம் வந்து மேங்கோ, மாம்பழம், மக்காச்சோளம். சரிங்களா? மக்காச்சோளம், பஜ்ரா, ரைஸ், இதில் அரிசி, இதெல்லாம் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்டு நிறைய இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு இந்த இன்க்ரீடியண்ட்ல எல்லாம் என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, some sources of fats, plant sources and animal sources. ஃபேட் இல்ல போது இன்கிரீடியன்ஸ் என்னென்னா, இது வந்து பிளான்ட்ல இருந்து கிடைக்கிற, தாவரத்துல இருந்து கிடைக்கிற இந்த ஃபேட் ஐட்டம்ஸ். சரிங்களா? கொழுப்புச்சத்து உள்ள தாவரத்துல இருந்து கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் என்று பாருங்க. என்னென்னா கிரவுண்ட்நட் வேர்க்கடலை, சன்ஃப்ளவர் ஆயில்னா மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய், கோகோனட் ஆயில், சோயாபீன் ஆயில், நட்ஸ்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து நட்ஸில் அடங்கும். சரிங்களா? டில்லி, இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய கொழுப்பு சத்து கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ். இது பாருங்க, இது வந்து மீன், நெய், பால், வெண்ணெய், க்ரீமு, எக், மீட், இதெல்லாம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? முட்டை. இதெல்லாம் வந்து மீட்னா நம்ம கோட், நம்ம என்னது பஃபலோ மீட், அது மாதிரி மீட்னா மட்டன் சொல்கிறோம் இல்லையா? அது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிது அனிமல்லேருந்து, அதாவது விலங்கியல்லேருந்து கிடைக்கிற நம்ம இன்க்ரீடியன்ஸ், ஃபேட் உள்ள, கொழுப்பச்சத்து உள்ள இன்க்ரீடியன்ஸ். சரிங்களா? இந்த பிக்சர்ல வந்து some sources of proteins, plant sources and animal sources. புரோட்டீன் உள்ள, அதாவது புரதச்சத்து உள்ள பிளான்ட்ல இருந்து கிடைக்கிறது. சரிங்களா? பிளான்ட்ல இருந்து, அனிமல் தாவரத்துல இருந்து என்னென்ன கிடைக்குது, விலங்குல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்றது இதுல இருக்கு. இந்த பிக்சர்ல, இந்த படத்துல பாருங்க, கொண்டக்கடலை, இந்த மூங்கால், பச்சை பயிறு, தூர்தால், இந்த துவரம் பருப்பு, பீன்ஸு, சோயா பீன்ஸ், பட்டாணி, இதெல்லாம் வந்து தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய புரதச்சத்து உள்ள பொருட்கள். சரிங்களா? இன்கிரீடியன்ஸ். சரிங்களா? இதை பாருங்க. அடுத்தது விலங்குலேருந்து கிடைக்கக்கூடிய புரதச்சத்து உள்ள பொருட்கள் என்னன்னா மீட்டு, ஃபிஷ்ஷு. சரிங்களா? அப்புறம் வந்து பன்னீர், மில்க்கு, எக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? புரோட்டீன் கிடைக்குது. சரிங்களா? அனிமல்லேருந்து, அதாவது விலங்குலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புரதச்சத்து உள்ள பொருட்கள். சரிங்களா? இது பாருங்க, proteins are often called body building foods. புரோட்டீன் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு நம்ம பில்டு பண்றது, அதாவது வளர்ச்சிக்கு உதவுற உணவுப் பொருட்கள். இப்போ வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்குற பொருட்கள், இது வந்து உடம்பு வளர்ச்சிக்கு கொடுக்கறதுனால பாடி பில்டிங் ஃபுட்ஸ், அது எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ். கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ், புரோட்டீன் வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்தது விட்டமின்ஸ் பாருங்க. விட்டமின்ஸ் பார்க்கலாம். இப்போ vitamins helps in protecting our body against diseases.
Vitamins also help in keeping our eyes, bones, teeth and gums healthy. அதாவது விட்டமின் நமக்கு என்னென்ன நமக்கு அதனால என்ன பயன்னா நம்ம நோயிலிருந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள விட்டமின்ஸ் அவசியம். இந்த விட்டமின்ஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம கண்ணு, எலும்பு, பற்கள், நம்ம பசை இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள பசை அதான் கம்ஸ், இதெல்லாம் வந்து ஹெல்த்தியா வச்சிருக்க நமக்கு உதவுது. விட்டமின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ். விட்டமின்ஸை வந்து நிறைய வகையான விட்டமின்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆல்பபெட்ல, அதாவது ஏ சி டின்னு இந்த மாதிரி ஆல்பபெட்ல கொடுத்துருக்காங்க, நேம் பண்ணியிருக்காங்க, அதாவது பெயர் கொடுத்துருக்காங்க. Some of these are vitamin A, vitamin C, vitamin D, vitamin E and K. There is also a group of vitamins called vitamin B complex. Our body needs all types of vitamins in ஸ்மால் குவான்டிட்டிஸ். அதாவது கொஞ்ச அளவு தான் நமக்கு விட்டமின்ஸ்லாம் தேவைப்படுது. சரிங்களா? Our body needs all types of vitamins in small quantity. கொஞ்ச அளவுல தான் நமக்கு தேவைப்படுது. விட்டமின் ஏ கீப்ஸ் அவர் ஸ்கின் அண்ட் ஐஸ் ஹெல்தி. விட்டமின் ஏ நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்ம தோலையும் ஸ்கின்னா தோல்லையா நம்ம ஸ்கின்னையும் ஐஸ்னா கண்களையும் பாதுகாக்க உதவுது. விட்டமின் சி ஹெல்ப்ஸ் பாடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் மெனி டிசீசஸ். அதாவது நிறைய வியாதிகள், அதாவது நிறைய வந்து ஃபைட் பண்ணுது, நம்மளுக்கிட்ட வந்து தங்காம நம்ம கிட்ட வராம பாதுகாக்குது. இதே விட்டமின் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய வகையான நோய்களை எதிர்க்கலாம். அப்புறம் விட்டமின் டி ஹெல்ப்ஸ் அவர் பாடி டு யூஸ் கால்சியம் ஃபார் போன்ஸ் அண்ட் டீத். விட்டமின் டி நமக்கு எதுக்கு உதவுதுன்னா நம்மளோட எலும்புகளுக்கும் பற்களுக்கும் கால்சியம் கொடுக்குது. சரிங்களா? கால்சியம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? அதுக்கு இது வந்து விட்டமின் டி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Foods that are rich in different vitamins are shown in figure 2.6 and 2.9. நிறைய விட்டமின் பத்தின விஷயங்களை 2.6லயும் 2.9லயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2.9 இருக்குங்களா? 2.6லயும் 2.6லேருந்து 2.9 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எது இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அதை பார்க்கலாம். சம் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் ஏ. எந்தெந்த சோர்ஸ்ல விட்டமின் ஏ கிடைக்குது நமக்கு அப்படின்னு பார்க்கலாம். பப்பாயானா பப்பாளி பழம், கேரட்டு, மாம்பழம், சரிங்களா, ஃபிஷ், அதெல்லாம் வந்து மீன் எண்ணெய், பால், இதெல்லாம் விட்டமின் ஏ இருக்கு, நமக்கு நிறைய அடங்கியிருக்கு. அடுத்தது பாருங்க, சம் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் பி. விட்டமின் பி உள்ள இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் என்னென்னா ரைஸ், வீட், அதாவது அரிசி, கோதுமை, ஈரல் சொல்லுவாங்க, லிவர் சொல்லுவாங்க இல்லையா, லிவர், இதெல்லாம் வந்து விட்டமின் பி நிறைய இருக்கு. விட்டமின் சி உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம்னா கொய்யாப்பழம், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், ஆம்லான்னா நெல்லிக்காய், தக்காளி, அப்புறம் வந்து ஆரஞ்சு பழம், இதெல்லாம் விட்டமின் சி நிறைய நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சம் சோர்சஸ் ஆஃப் விட்டமின் டி. விட்டமின் டி உள்ள இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா ஃபிஷ், நமக்கு மீன், முட்டை, இந்த ஈரல் இல்லையா, என்ன சொல்லுவாங்க, லிவர், பட்டர், வெண்ணெய், பால், இதுலலாம் வந்து விட்டமின் டி நமக்கு நிறைய கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாப்டருடைய நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த வீடியோ, இந்த கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.